ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எல்னினோ லானினா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எல்னினோ இந்த வேர்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கா கேட்கறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. ஆனால் இந்த நிகழ்வு நடக்கிறது பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்னினோ இந்த வேர்டு ஸ்பானிஷ் வேர்டு, ஸ்பெயினுக்கும் பசிபிக்கும் என்ன சம்மந்தம்? சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பானிஷ் தான் அதிகமாக இருந்தாங்க கொலோனியல் பீரியட்ல. பிரேசில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகீஸ் இருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து ஸ்பானிஷ் தான். ஸோ எல்னினோ வருது அப்படின்னா வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், அதுவும் இந்தியாவில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சம்மந்தம் இருக்குது? எல்னினோ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த எல்னினோ அப்படிங்கிறத வந்து 17th செஞ்சுரியில தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ சவுத் அமெரிக்காவில் உள்ள ஒரு ஃபிஷர்மேன் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னன்னா டிசம்பர் மந்த்தில் வந்து ஹீட் விங்ஸ் வந்து அந்த சைடு வந்து சேர்றதை வந்து நோட் பண்ணுறாரு. பொதுவாக வந்து ட்ரேட் விண்ட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும்போது ஹீட் விங்ஸை வந்து நம்ம ஆஸ்திரேலியா ஏசியா சைடு வந்து கொண்டு வரும். ஸோ இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இங்கே ஹீட் வந்துருச்சுன்னா வந்து இங்கே கோல்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹீட் இங்கே இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல இருக்கும்போது அங்கே வந்து ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம், என்னன்னா வந்து ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா லோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். ஸோ லோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ரெயின்ஃபால் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எவ்ரி இயர் வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ட்ரேட் விண்ட் வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து டுவர்ட்ஸ் பசிபிக் வழியாக ஆஸ்திரேலியா ஏஷியா ரீச் பண்ணி அங்கே வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணி லோ ப்ரெஷரை உருவாக்கி அங்கே வந்து ஒரு மிதமான ரெயின்ஃபால் வந்து இந்தியா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து சவுத் அமெரிக்காவிலிருந்து பசிபிக் வழியாக ட்ராவல் ஆகிட்டு வரும்போது சப்போஸ் அதோட ஸ்ட்ரென்த் வீக் ஆயிடுச்சு, அதால வந்து ட்ராவல் பண்ணி வர முடியாமல் நின்றுச்சு அப்படின்னா இங்கே ஹீட் வேவ்ஸ் வந்து வராது. ஸோ இங்கே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகாது, ரெயின்ஃபாலும் கிடைக்காது. ஸோ அதே டைம்ல இந்த விண்டு வந்து வராதனால ஹீட் இங்கே வந்து ஸ்டாப் ஆயிடும். அதனால வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அப்படியே ரெண்டு காண்டினென்ட்டுக்கும் ஆப்போசிட் நடக்கும். நம்மளுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபால் வராமல் ஸ்டாப் ஆகுது. சவுத் அமெரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்காவோட சதர்ன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெயின்ஃபால் நடக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெயின்ஃபால் வந்து வரதுக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ ஏன் அது நம்மளுக்கு ஆஸ்திரேலியா தான் வந்து நியரஸ்ட் இருக்குது, ஸோ அங்கேயும் பஞ்சம் இருக்குது. அப்போ அதையும் தாண்டி வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, பொதுவாக வந்து இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. நம்மளோட மான்சூனே ஸ்டார்ட் பண்ணுது, அதுதான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு வந்து ரீசன் என்னது? அதாவது காற்று வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு காரணமா இருக்குது. ஸோ விண்டு வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ இங்க இந்த மடகாஸ்கர் சைட்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு விண்டு வந்து மூவ் ஆகும். ஸோ இங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து டியூ டு இங்க வந்து நம்மளுக்கு நார்த்தன் இந்தியாவில் வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இங்க ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால அந்த விண்டு அப்படியே மூவ் ஆகி, ஈவன் தோ வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ்னால வந்து இப்படிதான் போகணும். ஆனா இங்க டியூட்டி வந்து லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால இங்க உள்ள ட்ரேட் விண்ட் வந்து இங்க அட்ராக்ட் ஆகி அங்க போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கான அந்த மான்சூனோட ப்ராசஸ் வந்து இப்படிதான் நடக்குது. ஸோ இந்த விண்ட் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மான்சூன் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதனால வந்து இந்த எல்னினோனால வந்து இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 30% ரெயின்ஃபால் வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த எல்னினோ வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 18 மாசம் கிட்ட வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்னினோனால வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன பாதிப்பு இருக்குது? ஸோ வந்து பஞ்சங்கள் ஏற்படுது. ஸோ பஞ்சம் ஏற்பட்டால் வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் வந்து இந்தியன் எக்கனாமியே வந்து
பாதிக்கப்படுது. ஸோ எல்னினோ அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஸோ ட்ரேட் விண்ட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் வழக்கமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் எவ்ரி இயர். திடீர்னு அதோட ஸ்ட்ரென்த் வந்து வீக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா அது நடுவுலேயே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதுக்கு பேர் தான் எல்னினோ. ஓகேங்களா? ஸோ அடுத்து லானினா அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். என்னன்னா எல்னினோனால நம்மளுக்கு வந்து என்ன ஏற்படுது? பஞ்சம் ஏற்படுதா? ஸோ மழை இல்லாம பாதிக்கப்படுறோம். ஆனா லானினா வந்துச்சு அப்படின்னா அதிக அளவுல மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா இதுவும் அதே ட்ரேட் விண்ட் தான், ஸ்டாப் ஆகாம வரும். ஆனா அளவுக்கு அதிகமான ஹீட்டை வந்து இது வந்து கொண்டு வந்துடும். ஸோ அப்போ அளவுக்கு அதிகமான ஹீட் ஜென்ரேட்டிங் ஆகும்போது நம்மளுக்கு வந்து லோ ப்ரெஷர் ரொம்ப கிரியேட் ஆகும். அதனால வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால வந்து ஃப்ளட் அதிகமாக ஏற்படும். அப்போ ஃப்ளட் வந்தாலும் வந்து விவசாயிகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனாலேயும் வந்து இந்தியன் எக்கனாமிக்கும் அது வந்து ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தும். இந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட் தான். ஆனால் இந்த ரெண்டுமே வந்து ஆபத்தை தான் தருது. ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.